வணக்கம். இன்னைக்கு நம்ம அனாட்டமி தமிழ்ல வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி அதோட அனாட்டமியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு இந்த மாடலில் நான் அது எப்படி ஆரம்பிக்குது அந்த விஷயத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு டயக்ராம் மூலயமா அதோட அந்த கிளைகள் பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். திரும்பவும் ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பகிருங்க, மற்ற மாணவர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அதிகமான பேருக்கு இது சென்று பயனடையணும் அப்படிங்கிறதா இதோட முதன்மையான நோக்கம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இருதயம் தான் நம்மளுக்கே தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு 60லேருந்து 100 தடவைக்குள்ளே இது துடிச்சு பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது மூலிமா தான் நம்ம உடம்பு முழுவதுக்குமே ரத்தம் கிடைக்குது. இப்போது இந்த இருதயத்துலேருந்து எப்படி ரத்தம் உடம்பெல்லாம் போகுதுங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெயினாக இங்கேருந்து இந்த ஹார்ட் வழியாக அயோட்டான்னு சொல்லக்கூடிய மகா தமனின்னு சொல்லுவோம். அயோட்டா தமனினா ரத்த பிளட்டை கொண்டு போகிற பிளட் வெசல் ஆர்டரி. அது வந்து இது வந்து அயோட்டாங்கிறது மகா தமனி. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் இங்கே வருது. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது முன்னாடி உங்களுக்கு இந்த பிரேக்கியோசெஃபாலிக் வெயின் 2 பக்கம் இருக்கனால அது மறைக்குது. பட் இதான் இங்கே அதோட நீட்சி தான் இதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வர்ற பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டா அப்படி வெளில வந்து வளையும், இப்படி லெஃப்ட் சைடாக பார்த்து ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு 3 கிளை வரும். அதில் முதல் கிளை வந்து இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், இதை வந்து பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்க்னு சொல்லுவோம். அது ஏன்னா செஃபாலோனா ஹெட்டு, பிரேக்கியம்னா இந்த பகுதி கை, சரிங்களா? அப்போ இந்த கை இருக்குல்லையே இந்த பகுதி, இதுதான் வந்து பிரேக்கியம்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆர்டரி பிரேக்கியத்தை நோக்கி போகுது, இது செஃபாலிக்கை நோக்கி போகுது. ஸோ அதனால் இது அதோட தண்டு தான் இது. அதனால் பிரேக்கியோசெஃபாலிக் ஆர்டரி ட்ரங்க்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து ரைட் இல்லையா, ரைட் சைடில் போகுது. ஸோ இது வந்து காமன் கரோடிட். இதோட பேர் வந்து என்னது, செஃபாலோனா ஹெட்டு. ஆனால் இந்த ஹெட்டுக்கு கொண்டு போகிறதுனால தான் இந்த இடத்துக்கு பேர் பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்க்னு சொன்னேன். பட் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ஆக பிரியுது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய காமன் கரோடிட், இது வந்து இந்த பக்கம் போய் இப்படி கைக்கு போகுது இல்லையா, அந்த பாருங்க இங்கே தெரியுது பாருங்க, இங்கெல்லாம் தெரியுது, இது இப்படி போகுது. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய போனுக்கு பேர் கிளாவிக்கல். இது கிளாவியலுக்கு அடியில் இருக்குது இல்லையா, அதனால சப்கிளேவியன் ஆர்டரி. ஸோ ரைட் சப்கிளேவியன் ஆர்டரி. இப்போ இந்த பக்கம் பாருங்களேன். சரி சார், இப்போ இதுக்கு இந்த பக்கம் இல்லையேன்னா, ஏன்னா இந்த ஆர்ச்லேருந்தே டைரெக்டாக ஒரு ஆர்ச்சி மேலே போகுது பாருங்கள். இதுதான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய லெஃப்ட் காமன் கரோடிட். இந்த பக்கம் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து லெஃப்ட் சப்கிளேவியன். இந்த பக்கம் இருக்க கிளாவிக்கல் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ லெஃப்ட் சப்கிளேவியன். அப்போ ஆர்ச் ஆஃப் அயர்ட்லேருந்து வரக்கூடிய 3 கிளைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்க், லெஃப்ட் காமன் கரோடிட், லெஃப்ட் சப்கிளேவியன் அப்படின்னு சொல்லலாம். அது 3 இருக்குது. இப்போது இந்த ஆர்டர் இப்படியே போகுது பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காமன் கரோடிட் வந்துட்டு ஒரு கட்டத்தில் 2ஆக பிரியும். ஒன்று வந்து நம்ம மூளைக்குள்ளே போகுது, அதாவது ஸ்கல் போன் இருக்கு இல்லையா, மண்டை ஓடு, அதுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போய் மூளைக்கெல்லாம் ரத்தம் சப்ளை பண்ணும். அது வந்து இன்டர்னல் கரோடிட். ஏன்னா அது ஸ்கல்லுக்கு உள்ள இன்டர்னலாக போகுது, அதனால் அதுக்கு பேர் இன்டர்னல் கரோடிட் ஆர்டரி. இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலாகவே ஸ்டாப் ஆகிடும், அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரி. சரிங்களா? இப்போது எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரியில் நீங்கள் பாருங்கள், ஒரு பிரான்ச் இப்படி வந்து தைராய்டு கிளாண்டுக்கு போகுது. ஸோ இதை வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கப்புறம் அப்படியே போகும்போது இன்னும் நிறையா, மொத்தம் வந்து இதில் வந்து 8 பிரான்ச் வரும். நம்ம பார்க்குற அனாட்டமி வந்து எக்ஸ்டர்னல் பிரான்ச் மட்டும்தான். மொத்தம் இல்லை, காமன் கரோடிட் ஆர்டரி 2ஆக பிரியுது. ஒன்று வந்து மண்டை கோடுக்குள்ளே போகிறப்ப அது இன்டர்னல் கரோடிட் ஆர்டரி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரி. நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசிகிட்டு இருக்க ஆர்டரி வந்து அந்த எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரி தான். அந்த எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரியிலேருந்து முதல் பிரான்ச்சிங்க பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வருது பாருங்கள், இந்த பிரான்ச் சுப்பீரியர் தொராசிக் ஆர்டரி. இதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் அது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்டர்னலில் இந்த உள்ளுக்குள்ள இங்கெல்லாம் இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அது இந்த மாடலில் அவ்வளோதான் தெரியும், லைட்டாக உங்களுக்கு அங்கே பிரான்ச் போகிற மாதிரி. ஒன்று வந்து நம்ம நாக்குக்கு போகுது, லிங்குவல் ஆர்டரின்னு சொல்லுவோம். சரிங்களா, லிங்குவல் ஆர்டரி. அப்புறம் இன்னொன்று வந்து அப்படியே ஃபேரனெக்ஸ்க்கு உள்ளுக்குள்ள அந்த பக்கம் போகுது, அது இதில் தெரியாது, அது உள் பக்கமாக இருக்கும். ஸோ அசெண்டிங் ஃபெரிஞ்சியல் ஆர்டரின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு ஆர்டரி பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கிளம்பி இப்படி வந்து இந்த தாடை மேலே ஏறி இப்படியே இந்த கண்ணை நோக்கி இப்படி போகும். இந்த ஓரத்தில், இந்த வாயோட ஓரத்தில் வந்து மூக்கோட அந்த பார்டரில் வந்து இந்த இடம் வரைக்கும் போகும். அதுக்கு பேர் ஃபேஷியல் ஆர்டரி. ஏன்னா முகம் இல்லையா, முகம் அதனால் ஃபேஷியல் ஆர்டரின்னு சொல்லுவோம். அது ஒரு பிரான்ச்சு. ஸோ ஃபேஷியல் ஆர்டரி, அசெண்டிங் ஃபெரிஞ்சியல் ஆர்டரி, லிங்குவல் ஆர்டரி, சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி. இப்போ நம்ம 4 பார்த்துட்டோம். இந்த 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
இதிலேருந்து என்ன ஆகும்னா, இந்த மாடல்லாம் அது இல்ல. பட் இந்த காதோட பின்பகுதி பக்கம் ஒண்ணு போகும். ஸோ அத வந்து போஸ்டீரியர் ஆரிக்குலர் ஆர்டரின்னு சொல்லுவோம். போஸ்டீரியர் ஆரிக்குலர் ஆர்டரி. அப்புறம் இன்னொன்னு வந்து அப்படியே ஆக்சிபிட்டல் போன் வரைக்கும் போகும் இன்னொரு பிரான்ச். அது ஆக்சிபிட்டல் ஆர்டரி. அப்புறம் இது வந்து இப்ப இந்த மாடல் எல்லாம் எடுத்துட்டோம். இல்ல அதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வச்சிருந்தீங்கன்னா, இப்படி இந்த இடத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். வந்து என்ன ஆகும்னா, ஒண்ணு வந்து இந்த மேக்ஸிலா சைடு போகும். ஸோ இங்க இருக்க இந்த மேல் இது மேண்டிபிள், இது மேக்ஸிலான்னு சொல்லி இந்த இடத்துல வரும் மேக்ஸிலா, இங்க மேண்டிபிள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரான்ச் போகும். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் கரோடியாய்டு அப்படியே மேல வந்து 2ஆ முடிஞ்சிரும். அதாவது 2ஆ பிரிஞ்சு அப்படியே நிறைவடையுது. டெர்மினல் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் அனாட்டமில. இல்லைங்களா? அது வந்து ஒண்ணு வந்து மேக்ஸிலரி ஆர்டரி, இன்னொன்னு நேரா இந்த டெம்பரல் பகுதி. இதான் டெம்பரல் போன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்கல் ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஸோ அதுக்கு போறதுனால சூப்பர்ஃபிஷியல் டெம்பரல் ஆர்டரின்னு சொல்லுவோம். இப்ப நான் இந்த மாடல வச்சு உங்களுக்கு அது எங்கெங்க இருக்குன்னு தோராயமா சொல்லிட்டேன். இப்ப வாங்க அப்படியே நம்ம அந்த டயகிராம்ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரிய வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு முன்னாடி நம்ம ஸ்கெலிட்டன்ல வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். இப்போ அதோட வந்து நம்ம என்னென்ன பிரான்ச், அதோட நேம் என்ன, அது எப்படி பிரியுதுங்கிறத பார்க்கலாம். இது அனாட்டமிக்கில் ரொம்ப அக்யூரேட்டான ஒரு டயக்ராம் கிடையாது. ஓரளவுக்கு தோராயமாக உங்களுக்கு புரிதலுக்காக தான் மெயினாக. இப்போ இந்த ஆர்டரி கரெக்டாக எவ்வளோ லென்த் இருக்குமா அந்த மாதிரிலாம் நீங்கள் அக்யூரசி பார்க்காதீங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரியோட கிளைகள் மொத்தம் 8 பிரான்ச் அதுலேருந்து வரும். அது என்னென்ன பிரான்ச் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபம் தாங்க இது. எப்படி நிற்கிறோம் அந்த மாதிரி சைடு ஃபேஸிங்கில் இருக்க அந்த ஃபேஸு. ஸோ நீங்கள் இந்த பகுதி இப்படி பார்க்குறீங்க ஆர்டரியோட இதை. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த காமன் கரோடிட் ஆர்டரி வந்து 2ஆக பிரியுது இந்த இடத்துல. இங்கே இந்த வி மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது 2ஆக பிரியுது. இது 2ஆக பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் இது ஆக்சுவலாக நம்மளோட மண்டை உள்ளுக்குள்ளே போகுது. அதனால இதுக்கு பேர் இன்டர்னல் கரோடிட் ஆர்டரி. இதை வந்து நம்ம இன்டர்னல் கரோடிட் ஆர்டரின்னு சொல்லுவோம். ஏன்னா இது இன்டர்னலாக உள்ளே போகுது, மண்டை ஓட்டுக்குள்ளே போகுது, மண்டைக்குள்ளே போகுதுங்களா, உள்ளுக்குள்ளே போய் மூளையெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்காக போகுது. அதனால் இதை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெளியில் போகுது பாருங்கள், இந்த பக்கம் அதுதான் எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரி. ஸோ வந்து இசிஏ நம்ம மேலே பார்க்குறோம் எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரி. ஸோ இப்போது இந்த எக்ஸ்டர்னல் கரோடிட் 8 பிரான்ச். இது பிரிஞ்ச உடனே மொதல் பிரான்ச் வந்து இப்படி வருது. நம்மளுக்கு இங்கே தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லைங்களா? ஸோ இது மேலேருந்து வருது. ஸோ தைராய்டு கிளாண்டுக்கு மேலே இருக்கிறதுனால சுப்பீரியர் அப்படியே வர்றதுனால இதுக்கு பேர் வந்து நம்பர் 1 மொதல் பிரான்ச் வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி. சரிங்களா? சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி. அடுத்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாடைக்கு கீழே வந்து இந்த தாடை எலும்பு இருக்குது, மேண்டிபிள்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இப்படி வந்து அப்புறம் இப்படி மேலே ஏறி நம்மளோட இந்த நேசல் பிரிட்ஜு கிட்ட வந்து 2 பக்கமும் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகும். ஸோ இது வந்து முகத்தில் வருது. அதனால் இதுக்கு பேர் வந்து ஃபேஷியல் ஆர்டரி. ஃபேஷியல் ஆர்டரி. மூணாவது கிளை பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கை வந்து அனாட்டமியில் வந்து லிங்குவான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து அப்படியே அந்த நாக்கோட பகுதிக்கு போய் சப்ளை பண்ணுறதுனால இதுக்கு பேர் லிங்குவல் ஆர்டரி. லிங்குவல் ஆர்டரி. இப்போ அடுத்த கிளை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 3 இப்படி முன்பக்கமாக ஆன்டீரியர் சைடில் வர மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து ஒரு 3 கிளை வந்து போஸ்டீரியர் சைடில் போகிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் போஸ்டீரியர் அப்படி மேலே ஏறுது. இந்த மேல் அதாவது இந்த பக்கம் ஃபேரினிக்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, நீங்கள் அசெண்டிங் ஆகுது இல்லைங்களா? கீழே போனால் டிசெண்டிங்னு சொல்லுவோம், மேலே போனால் அசெண்டிங்னு சொல்லுவோம். இது மேலே ஏறுறதுனால அசெண்டிங், இது போகிறது ஃபேரினிக்ஸ் ஏரியாவில். ஸோ அசெண்டிங் ஃபெரிஞ்சியல் ஆர்டரி. இது அடுத்த கிளை. அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்டரி அப்படியே மேலே ஏறும்பொழுது இங்கே வந்து இந்த பின்னாடி இந்த பகுதி இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிபிட்டல் ரீஜன் சொல்லுவோம். இப்போ வந்து ஃப்ரான்டல் ரீஜன், இப்போ பரைட்டல் ரீஜன், டெம்பரல் ரீஜன், ஆக்சிபிட்டல் ரீஜன் நம்ம சொல்கிறீங்களா மண்டையோட. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இது வந்து அந்த மண்டையோட பின்பகுதிக்கு போகுது, ஸ்கல்லோட பேக் சைடுக்கு. அதனால அது வந்து ஆக்சிபிட்டல் ஆர்டரி. அடுத்த கிளை பார்த்தீங்கன்னா இந்த காது இருக்கு பாருங்க, காதுக்கு பின்னாடி ஒரு பிரான்ச் வழி போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து நம்ம ஆரிக்கிள்னு சொல்லுவோம் அனாட்டமியில். ஸோ அதுக்கு போஸ்டீரியர் சைடில் போகிறதுனால போஸ்டீரியர் ஆரிக்குலர்
ஆர்ட்ரி. சரிங்களா? இப்போ மொத்தம் 6 பிரான்ச் பார்த்துட்டோம். 7வது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? மேக்ஸில்லா இருக்குல்லைங்க. இது மேண்டிபிள், இது மேக்ஸில்லா. ஸோ இந்த மேக்ஸில்லா பகுதியில வர்றதுனால இந்த ஆர்ட்ரிக்கு பேரு மேக்ஸிலரி ஆர்ட்ரி. அப்புறம் என்ன ஆகுது இந்த ஆர்ட்ரி? இந்த எல்லா கிளையும் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஏறி அப்படியே போய் டெர்மினேட் ஆயிடுது. பிரிஞ்சு அப்படியே இந்த பகுதியில இது வந்து நம்ம டெம்பரல் ரீஜன்னு சொன்னோம். இது மேலே உள்ளது பரைட்டல், ஃப்ரண்டல், ஆக்சிபிட்டல். இது டெம்பரல் ரீஜன். அப்போ இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருது. இந்த ஆர்ட்ரியோட பிரான்ச் வந்து அப்படியே இந்த இடத்துல டெர்மினேட் ஆயிடுது. ஸோ இது ரெண்டுமே இது ஒன்று இது ஒன்றுன்னு கனெக்ட் பண்ணி இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2, 3 கிளை அப்படியே பிரிஞ்சு டெர்மினேட் ஆகும். பட் இது சப்ளை பண்ணுற ஏரியா வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் சூப்பர்ஃபிஷியலாக டெம்பரல் பகுதியில் வந்து இந்த ஆர்ட்ரி முடிஞ்சிருது. ஏன்னா இந்த ஆர்ட்ரி ஸ்கல்லுக்குள்ளே போகாது. ஸோ வெளியில தான் இருக்குது. அதனால் அது சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ சூப்பர்ஃபிஷியல் அது போகிற இடம் வந்து டெம்பரல் ரீஜன். ஸோ சூப்பர்ஃபிஷியல் டெம்பரல் ஆர்ட்ரி. அதாங்க இதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் கரோடிட் ஆர்ட்ரியோட 8 கிளைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.